மாடுக்கு இருவாங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி அம்மன் கோயில் வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் அம்மன்பட்டி கிராமத்தில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ நவகிரகம் வருடாபிஷேக பொங்கல் விழாவை முன்னிட்டு மற்றும் தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என உறக்கச் சொல்லிய ஐயா பசுமன்னார் ஓ முத்துராமலிங்க தேவர் அவருடைய குருபூஜை விழாவை முன்னிட்டு தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி அம்மன் கோயில் வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி அம்மன் கோயில் வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு பொன்கொண்டுபட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டா காலை. அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு பொண்ணு குன்றம்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டா காலை. அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அழைப்பதில் ஏற்று இந்த வடமஞ்ச விரட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் கொட்டு காளி திரைப்பட புகழ் நாவண்ணா லட்சுமிபுரம் அழகுவேல் காளையினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் அருணண்ணன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள். தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி அம்மன் கோயில் வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட
வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். மாடுபிடி வீரர்களே, மாற்றுடைய உரிமையாளர்களே, காளை களம் அவிழ்த்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது. காளை களம் அவிழ்த்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்சமயத்திலே 2வது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை, மதுரை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டு ஆரம்பித்த நாள் முதலாய் இன்று வரை தனக்கென தனி சிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காளை. அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டிக்கென தனி புகழ். அந்த புகழை நிலை நாட்டிட பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு நன்கொடையாக 1 அல்ல 2 அல்ல அனைத்து சுற்றுகளுக்கும் பரிசு தொகையை வாரி வழங்கிய அம்மன் பட்டி இருப்பு நரிக்குடி எம் குருநாதன் சுகாதாரத்துறை எம் குருநாதன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சுற்றுகளுக்கும் குத்துவிளக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கமுதி முன்னாளுடைய சேர்மன் டி பாலு அவர்களுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முத்துப்பட்டி ஸ்ரீ வீரமுத்தம்மா லாரி சர்வீஸுடைய உரிமையாளர் என் கண்ணன் அன்பு அவர்களுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயப்பன் லாரி சர்வீஸுடைய உரிமையாளர் பி எம் நல்லம் மருது பி மருதுவாடி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். தற்சமயத்திலே 2வது சுற்று நிகழ்ச்சியிலே இளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காளை. அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரச்சி அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்கு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஹேமேந்திர பாலன் ரேவதி திருச்சுழி ராஜா நகைக்கடை உரிமையாளர் அவர்களுக்கும் என் மூக்குரான் லிங்கேஸ்வரி நளினி ஸ்ரீ ஸ்டுடியோ உரிமையாளர்களுக்கும் நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். அனைத்து சுற்றுகளுக்கும் சில்வர் குடம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் முனியசாமி பாண்டியன் ராமேஸ்வரி அவர்களுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மன்பட்டி டி ஞானபாண்டி பொன்னுமுத்து அவர்களுக்கும் முத்துப்பட்டி கோதண்டராமன் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். நினைவு பரிசு சீல்டு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மன்பட்டி கே கண்ணன் சித்ராதேவி அவர்களுக்கும் வெங்கலப்பானை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மன்பட்டி எஸ் குமரவேல் கலாதேவி அஜித் ஆதித்யா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். தற்சமயத்திலே 2வது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காளை. அந்த காளையினை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரச்சி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை,
வீரர்களும் சிறப்பான வீரர்கள். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. மாடுபிடி வீரர்களே, மாட்டினுடைய உரிமையாளர்களே, காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவுற்றது. காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் ஹரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரச்சி அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு மதுரை மாநகரிற்கா சிவகங்கை சீமைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தம்பி நம்பர் 5 பேண்ட் போட்டிருக்க பையன் பெட்டானியை பிடிச்சு தவக்கூடாது. திம்மலுக்கு தவறுவதுக்கும் நார்மலா நீங்க தவறுவதுக்கும் வித்தியாசம் தெரியும். விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம். மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கடன்களை உறுத்தாக்கி இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் ஹரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரச்சி அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்லூரி மாணவர்களா செவலை காளையா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் ஹரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரச்சி அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசுத்தகனையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்க. வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நிதானம் விளையாடுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க விளையாடும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதுவும் சொல்றது இல்ல. வீரர்கள் விளையாடும் போது நிதானம் விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து பாண்டியனின் பெருநகராக விளங்கக்கூடிய மதுரை மாநகரா இல்லை சிவகங்கை சீமை என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து பார்ப்போம்.
யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். கடைசி 5 நிமிடம். இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு பொன்குண்டும்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டாகாலை. அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகளம் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு பொன்குண்டும்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டாகாலை. அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி குழு வீரர்கள் விரைந்து ஆடுகளம் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். லாஸ்ட் ஃபார் 4 மினிட்ஸ். கடைசி 4 நிமிடம். கடைசி 4 நிமிடம். வீரத்தை நிலை நாட்டப் போவது மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். பெண்கள் குளவையிட்டால் காலை சதுராடும், ஆண்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தால் வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள். வெல்வது பெண்களின் குளவை சத்தமா, ஆண்களின் விசில் சத்தமா? யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து. தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடம். லாஸ்ட் ஃபார் 3 மினிட்ஸ். கடைசி 3 நிமிடம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. தற்சமயத்திலே 2வது சுற்று நிகழ்ச்சியிலே கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாநகர் ஹரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை. அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரட்சியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம். லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ். கடைசி 2 நிமிடம். வீரத்தை நிலை நாட்டப் போவது மதுரை மாநகர் பாண்டிய மன்னனிற்கா சிவகங்கை மாவட்டம் மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அரிட்டா வட்டிய தம்பி 7 எதிர்ப்பா ரவுண்டு, அந்த ரவுண்டு போட்டு அங்கிட்டு போய் உட்கார்ந்துக்கிடுங்க. மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா வரது காலையா. லாஸ்ட் ஃபார் 1 மினிட்ஸ். கடைசி 1 நிமிடம். கடைசி 1 நிமிடம். வீரத்தை நிலைநாட்டப் போவது மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்டப் போவது காலையா காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது.
சிறப்பாக விளையாடிய பட்டமங்கலம் வெளியாரி பட்டத்தரச்சி அம்மன் குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். உண்மையிலேயே சிறந்த ஆட்டம். இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். வாங்க சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு பொன்குண்டம் பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டாகாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி குழு வீரர்கள். வாங்க இதுவரை பதிவு பண்ணாதவங்க வந்து பதிவு பண்ணிக்கணும். நான் 2 மணி வரைக்கும்